உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காரை பாலா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, எல்லாருமே கோவிலுக்கு நேர்ந்துக்குவோம், கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைப்போம். சில பேர் பால் குடம் ஏந்தி வரணும்னு வேண்டிக்குவாங்க. சில பேர் காவடி, பூ மிதித்தல் இது போன்ற பல நேர்த்திக்கடன்களை தெய்வத்துக்கு நேர்ந்துக்குவாங்க. அதே போல் இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறேன்னா, இந்த பால் குடம் ஏந்தி வர்றதை. பால் குடம் எல்லாருக்குமே தெய்வ பக்தி இருக்குது. மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மக்களுக்கு என்ன உதவி செய்கிறோமோ, மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்வோமோ அது டைரெக்டாக கடவுளை போய் சேருங்கிறது தான் இதோட ஐதீகம். அதுபோல் நம்ம பால் குடம் ஏந்தி வர்றோமே, பால் குடம் ஏந்தி வர்றதில் இது போன்ற அந்த பால் தெய்வத்துக்கு அபிஷேகமாக போகுது. அதுக்கு மேலே அதை யாரும் ஜாஸ்தி மக்கள் பயன்படுத்துறதில்ல. தெய்வத்தோட பிரசாதம்னு சொல்கிறோம், தீர்த்தம்னு சொல்கிறோம், அதை எடுத்துக்கிறோம். பட் சில பேர்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் அது உபயோகிக்கப்படுறதில்லை. அதுபோல் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த பால் குடம் ஏந்தி வர்றதில் நம்ம பால் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த குடத்தில் நிரப்பி தெய்வத்துக்கு கொண்டு போய் நேர்த்திக்கடனாக செலுத்துறதை விட, நம்ம பால் பாக்கெட்டாகவே வச்சு அந்த பால் பாக்கெட்டுகளை பால் குடத்துக்குள்ளே வச்சோ இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அது தெய்வத்துக்கு நேர்த்திக்கடனாக கொண்டுட்டு போய் சேர்த்தோம்னா தெய்வத்துக்கும் சேரும், அந்த பால் பாக்கெட் மக்களுக்கும் பல குழந்தைகளோட பசி ஆடுறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ இது போன்ற சமூக அக்கறை உள்ள சிந்தனைகளை, இது தெய்வத்துக்கு எதிரானதோ இல்லை நேர்த்திக்கடனுக்கு எதிரானதோ கிடையாது. நம்ம தெய்வத்துக்கு கொண்டு போய் நம்ம காணிக்கை செலுத்துகிறோம். அது தெய்வத்துக்கு எவ்வளோ தேவையோ அது அபிஷேகமாக உபயோகிக்கட்டும். மீதமுள்ள பாட்களை எத்தனையோ அனாதை குழந்தைகளோ அனாதை ஆசிரமங்களோ இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம், அந்த ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இதுதான் இப்போ உள்ள பொதுநல சிந்தனை. பொறுப்புடனும் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் பசினால் இறக்குது, எத்தனையோ தாய்மார்கள் பசினால் கிடக்கிறாங்க. அந்த பால் எவ்வளோ பேருக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம இது ஆன்மீகத்துக்கு எதிரானதோ இல்லை தெய்வ நேர்த்திக்கடனுக்கு எதிரானதோ கிடையாது. நம்ம அந்த பால் குடம் நம்ம என்ன நினைக்கிறோமோ, பால் குடத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கடவுளுக்கு செலுத்த வேண்டியது நம்ம நேர்த்திக்கடன்னா அதை பாக்கெட்டாகவே கொண்டு போய் சேர்க்கலாம். அது தேவையானது தெய்வத்துக்கு அபிஷேகமாகவோ மீதமுள்ள பாட்கள் சில பேருக்கு பசி ஆத்துற உணவாக மாறட்டுங்கிறது என்னோட அக்கறை உள்ள பொதுநலம் உள்ள சிந்தனை. அனைவருக்கும் வணக்கம்.